ஸ்ரீ குபேரன் டிவி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். குரு பெயர்ச்சி. இப்போ நம்ம பார்க்க போகிறது குரு பெயர்ச்சி பலன்கள். அதனை பற்றி ஜோதிட ஜாம்பவான்கள் 4 பேர் வந்திருக்காங்க. ஜோதிட பேராசிரியர் மற்றும் வாஸ்து நிபுணர் பிரசன்ன வித்தகர் ஜோதிட பேராசிரியர் திரு நா. ரங்கநாதன் அட்வொகேட் அவர்கள் வந்திருக்காங்க, மணப்பாறை. வாஸ்து அண்ட் மனையடி நிபுணர் மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் அருள்நிதி நா. ஏழுமலை, துணை பேராசிரியர் மணக்கலை மன்றம், திருப்பூர் மாவட்டம் ஐயா வந்திருக்காங்க. வாஸ்து மற்றும் ஜோதிட மேதை நிபுணர் செஞ்சி வே. சந்தான பாரதி அவர்கள். ஜோதிட ஆதித்யா கைரேக நிபுணர் பிரசன்ன வித்தகர் டி. சரவணன் பி. சென்னை அவர்கள். என்னுடைய பெயர் ஜோதிடர் பார்த்தீங்கன்னா என்னுடைய பெயர் ஜோதிட கலைமணி ஜி. தனபால், விழுப்புரம். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா குரு பெயர்ச்சியை பற்றி. குரு பெயர்ச்சியானது 22/4/2023 சித்திரை மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை பார்த்தீங்கன்னா 5:24 காலை குரு மீனத்திலிருந்து மேஷத்திற்கு மாறுகிறார். யார் யாருக்கெல்லாம் நன்மைகள் தரப்போகிறார், யார் யாருக்கெல்லாம் நன்மைகள் சற்று தாமதமாக தரப்போகிறார். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் எடுத்துக்கணும்னா 3 பெயர்ச்சிகள் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது. இந்த 2மே ஒரு நாட்களில் நடைபெறும். அதனை பற்றி இப்போ குருவினுடைய மாற்றங்கள் மீனத்திலிருந்து ரேவதியிலிருந்து இப்போது அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்திற்கு குரு மாறுகிறார். அப்போ யார் யாருக்கெல்லாம் நன்மைகள் தரப்போகிறார் அப்படின்றத பார்க்க போகிறோம். குரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு 5 ராசினருக்கு நன்மைகள் தரப்போகிறார். மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, மீனம். அதாவது குருவுடைய பார்வை 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் ராசிற்கு வரும்பொழுது சுப பலனை கொடுப்பார் என்பதை போல குரு யாருக்கெல்லாம் நன்மை தரப்போகிறார் அதனை பற்றி ஒரு சிறிய விளக்கமாக பிரசன்ன வித்தகர் திரு நே. ரங்கநாதன் அவர்கள் விளக்குவார். அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஐயா சொன்ன மாதிரி குரு பகவான் இந்த 5 ராசிகளுக்கு நன்மைகளே செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முதல்ல குரு பகவான் யார், அவருடைய கேரக்டர் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்த பொன்னவன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு கிரகம். அவர் தன்னை கெட்டாலும் கூட ஒரு ஜாதகருக்கு நல்லது செய்ய கடமைப்பட்டவராக அவர் திகழ்வார். ஏன்னா இவர் கெடுதல் செய்யவே தெரியாது. அதுதான் குருவுடைய கேரக்டர் அப்படிங்கிறது. குழந்தை போல மனசு, அதனால தான் குழந்தைக்கு குருவை காரகத்துவமாக வச்சுருக்காங்க. குழந்தை போல மனசுடைய ஒரு குரு பகவான். இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தேவர்களுக்கு குருவாக இருக்காங்க. தேவர்களுக்கு குருவாகக்கூடிய இந்த பிரகஸ்பதி எங்கே உச்சமடைகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசியில் பூச நட்சத்திரத்தில் உச்சமடைகிறாங்க. அப்போ இந்த கடகராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி காலபுருஷ ராசியில் 4வது ராசியாக வரும். இந்த ராசி தாய்மையை குறிக்கக்கூடிய ராசி. எப்போவுமே ஒரு தாய், நம்ம தாய் உள்ளம் அப்படிங்கிறத சொல்லுவோம். தாய்க்கு கெடுதல் செய்யவே தெரியாது. குழந்தைங்க தப்பு பண்ணால் கூட அப்போ அடிப்பாளே தவிர அந்த அடியினால் ஒரு துன்பத்தை குழந்தை அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய கேரக்டர் தாய்மையான ஒரு கேரக்டர். அந்த ஒரு குணம் கொண்ட கிரகம் தான் குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பிரகஸ்பதி அப்படின்ற கிரகம். இந்த கிரகம் ஒருத்தருக்கு கெடுதல் செய்யுமானா கண்டிப்பாக செய்யவே செய்யாது. முடிஞ்ச வரைக்கும் தான் கெட்ட நிலையில் கூட குரு பகவான் நன்மையை செய்கிறார். இது எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு ஆசிரியர் தன்னால் இயலாத பட்சத்தில் கூட தன்னோட மாணவனை உயர்த்தி விட்டு அதே இடத்துல இருப்பார். தன்னோட நிலையிலேருந்து உயர்ந்து போக மாட்டார். ஆனால் தன் நிலைக்கு வர்றவங்களை மேலே உயர்த்தி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் குருவினுடைய குணநலம் அப்படிங்கிறது. இந்த குரு ஒரு அற்புதமான கிரகம். குரு அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, குலதெய்வத்தை மறந்தாலும் கூட குருவை மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் குரு பகவானை நம்ம எப்போதும் வணங்கணும் அப்படின்னு சொன்னாலே நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இருக்கிற நிலையிலேருந்து பின்னோக்கி போக மாட்டோம். அப்படிங்கிறதுனால நம்ம எப்போவுமே இந்த குரு பகவானை நினச்சிக்கணும், துதிக்கணும், இதெல்லாம் செய்யணும்.
ஒரு சிலருக்கு குரு பகவான் வலுத்திருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க தன்னோட வாழ்நாளில் மிகப்பெரிய உயரத்தை அடையலைன்னு கூட தனக்கு கீழே நம்பிக்கையான நபர்களை சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க. ஆனால் பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறாங்க இல்லை அப்படின்றது குரு பகவான் என்ற வீடுகளை வச்சு சொல்லலாம். ஆனால் இவங்களுக்கு கீழே நல்ல மனிதர்களை உருவாக்கி வச்சுருப்பாங்க. அதுதான் குருவினுடைய குணநலம் அப்படிங்கிறது. குரு அப்படின்ற சொல்லுக்கு இருட்டை அகற்றுவர் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஜோதிடரும் குரு தான். இப்போ ஜோதிடரை பழிக்கவோ பகைக்கவோ கூடாது. ஏன் அப்படின்னா ஒரு இருட்டில் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஒளி தேவை. அந்த ஒளி இருந்தால் மட்டும்தான் அந்த பயணத்தை நம்ம கடக்க முடியும். அப்படிங்கிறதுனால குரு அப்படின்ற சொல் வந்து பிரகஸ்பதிக்கு கொடுத்துருக்காங்க. இருட்டை அகற்றுவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் குரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜோதிடர் ஒரு குரு, மதத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்க ஒரு குரு, நல்ல வழிகாட்டி ஒரு குரு, ஆசிரியர் ஒரு குரு. இவங்களெல்லாம் நம்ம எப்போதும் மதிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளால் முடியலைன்னா கூட இவங்களை பகைக்காமல் பழிக்காமல் நம்ம ஒதுங்கி போயிடணும். நமக்கு பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் கூட நம்ம அவங்கள எழுத்து பேசாமையோ அவங்கள பகைச்சிக்காமையோ ஒதுங்கிட்டு போயிடுறது நல்லது. அப்படி முடியும் பட்சத்தில் நம்ம எப்போல்லாம் நம்மளால் முடியுதோ அப்போல்லாம் அவங்கள வணங்குறது வாழ்க்கையில் மிகப்பெரிய தோஷங்களை கூட நிவர்த்தி பண்ணி மிகப்பெரிய நன்மைகளை பண்ணும் அப்படிங்கிறது ஒரு உறுதியான விஷயம். இதுதான் குரு பகவானை பற்றின விஷயம். ஸோ குரு பகவான் தான் குழந்தைக்கு காரகர். இப்போ யாருக்கெல்லாம் குழந்தை இல்லைன்னு ஏங்குறாங்களோ அவங்கெல்லாம் குருமார்களை பார்த்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி குரு பகவானுக்கு காரத்துவங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தனக்காரகன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன் தனக்காரகன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவர் காலபுருஷ ராசியில் 9க்கும் 12க்கும் முடிவர். இப்போது காலபுருஷ ராசியின் 9ஆம் பாவம் அப்படிங்கிறது தந்தையை சொல்லக்கூடிய பாவம். தந்தை தான் குடும்பத்துக்கு பொருளாதாரத்தை ஈட்டி கொடுக்கக்கூடியவர். தந்தை தான் ஒரு குடும்பத்தை தாங்கக்கூடியவர். அதனால தான் குரு பகவானை காலபுருஷ ராசியில் 9வது ராசியில் கொண்டு போய் இந்த ராசி மண்டலத்தில் அமைச்சிருக்காங்க. ஸோ அப்போ தந்தையை மதிக்கிறது மிக முக்கியமான விஷயம் குரு பகவானுடைய ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு. அதே மாதிரி நம்ம கோயில் திருப்பணி செய்கிறதுக்கு குரு பகவானுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். நம்மளால் முடியல அப்படின்ற பட்சத்தில் தாய் தந்தையை வணங்கினாவே போதும், மிகப்பெரிய தோஷங்கள் கூட நிவர்த்தியாகி மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதுக்கு காரணமான கிரகம் குரு பகவான் தான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரிஷப ராசி குரு பெயர்ச்சி பலன்கள். இப்போ ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு இப்போ ரிஷப ராசிக்கு வரார். மீனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதத்தில் மேஷத்துக்கு வரார். மேஷத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானும் கூடவே ராகுவும் சேர்க்கை. அக்டோபருக்கு பிறகு தான் மாறுறாரு ராகு. அப்போ இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு விரைய குருவாக பயணம் செய்கிறார். இந்த வருஷம் கூட 10ஆம் இடத்துல வந்து சனி பகவானும் கர்மச்சனியாக வேலை செய்யுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா தொழில் குட்டாதாங்க இருக்கும். தொழில் ஏன்னா லாபஸ்தானத்து 10ஆம் இடத்துல கர்மசனி, அதாவது தொழில் பாக்கியத்தில் இவர்கள் உழைப்பும் நேர்மையும் அதிகமான உழைப்பை செலுத்துவாரானால் இவர்களுக்கு வாழ்வில் முன்னேற்றத்தை கொடுத்து விடுவார். இங்கே கூடவே பார்த்தீங்கன்னா 12ல் வந்து குரு பகவான் கூடவே ராகுவும் சேர்க்கை. அப்போ என்ன செய்வார்னா அலைச்சல்களை அதிகப்படுத்துவார். இங்கே ராகுவும் குருவும் சேர்க்கை பண்ணும்போது நியாயமான முறையில் முன்னேறணும், அதே நேரத்தில் கஷ்டப்பட்டு முன்னேற வைப்பார், அலைச்சலையும் அதிகமாக கொடுப்பார். வெளியிடம் வெளிநாடு இருக்கிறவங்க ஹாப்பியாகவே இருந்துடலாம், அங்கேயே ஒன்றும் பயப்படவே வேண்டாம். வெளிநாடுல இருக்கிறவங்க அங்கேயே செட்டில் ஆகிறனாலும் சரி, அவர்கள் பிழைப்பை தேடி அங்கே உத்தியோகம் சென்றாலும் சரி சிறப்பாக இருப்பாங்க, ஒன்றும் பயப்பட வேண்டாம். அப்போ வெளிநாடு போகிறவங்களுக்கும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா விசா கிடைக்கிறது தாமதம் அடைந்திருந்தாலும் விசா கிடைச்சிடும், கவலைப்பட வேண்டாம். அதே போல் குரு பகவான் சிம்மத்தையும் பார்வை செய்கிறார், ரிஷபத்துக்கு 4வது இடம். அப்போ வீடு மனை பிராப்தம், ஏதாச்சும் சுப காரியத்துக்கு அஸ்திவாரம் போட்டுருவார், வாழக்கூடிய இடம் நிரந்தரமாக்கி கொடுத்துருவார், வாழும் இடத்தையும் நிரந்தரமாக்கி கொடுத்துருவார், கவலைப்பட வேண்டாம். தாயாருக்கு இதுவரை இருந்த மனக்குழப்பங்களும் வயிறு சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருந்தாலும் குணப்படுத்தியும் கொடுத்துடுவார், கவலைப்பட வேண்டாம், நிரந்தரமாக குணப்படுத்தியும் விடுவார். இங்கே 6ஆம் இடத்துல ரோகஸ்தானத்தில் கேது இருக்கார், ஆனால் பார்வைப்படுது. அப்போ நோய்களில் இருந்து முற்றிலும் விடுதலை, என்ன மருத்துவம் செஞ்சால் என்ன சிறப்பையும் தரும் என்பதையும் காட்டி கொடுத்து விடுவார், கவலைப்பட வேண்டாம். அப்போ
இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழிலில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும். கைவிட்டல் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சிலர் இந்த அரசு அதிகாரிகளுக்கும் இந்த எச்சரிக்கைக்குள்ளேய காலம்தான். கைவிட்டலாம் இருந்தனா காட்டியும் கொடுத்துடுவார், வேடிக்கையும் பார்த்துடுவார், மாட்டியும் விட்டுடுவார். எழுதி வச்சுக்கோங்க. மிக 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 நீதி நேர்மை நியாயத்துடன் செயல்படக்கூடியவர்களாகத்தான் இந்த ரிஷபராசிக்கு குரு 12ஆம் இடத்துல வராரு. கூடவே ராகும் இருக்காரு. அவருடைய பார்வை 4ஆம் இடத்திற்கும் வருகிறது. கேந்திரஸ்தானம் 4ஆம் இடம் 6ஆம் இடம் அவருடைய பார்வை அப்படின்னு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, லாபம் வேணும் அப்படின்னா உன் உழைப்புக்கேற்ற ஊதியம். நல்ல கடுமையாக உழைச்சிங்கன்னா அள்ளி கொடுத்துருவார். போகும்பொழுது சினிமா துறை, கலை சம்பந்தப்பட்ட துறைகளெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். சமயோஜித புத்தியாக கையாண்டுக்கணும். நீதி நேர்மை நியாயத்துடன் போராடணுங்க. இதுதான் அங்கே ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்போ இங்கே ராகு பகவானும் 12ஆம் இடத்துல இருக்க தொட்டு பூர்வீகம் சிலருக்கு இடம் விட்டு இடம் மாற்றங்கள் கொடுத்துடுவார். இடம் விட்டு இடம் மாறுதல் அது சுபமான இடமாக தான் இருக்கும். பயப்பட வேண்டாம். பூர்வீகம் சொந்தமாகவே அமைச்சும் கொடுத்துடுவார். வீடு இல்லாதவர்களுக்கு வெளியிடத்தில் எங்கேயாவது ஒரு வீடாவது பார்த்து கொடுத்துடுவார். இந்த ரிஷப ராசிக்குரிய குரு பெயர்ச்சி பலனை பற்றி ஜோதிட ஆசிரியர் அவர்கள் ரங்கநாத ஐயா அவர்கள் விளக்க போகிறார். வணக்கம். நாம் இப்போ பார்க்குறது குரு பெயர்ச்சியினுடைய ரிஷபராசி பலன்கள் 2023 பார்க்குறோம். இந்த ஆண்டு விரய குருவாக சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறார் இந்த உங்களுடைய ரிஷபராசிக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது ராவணன் தோற்றது 12இல் குரு வரும்போது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால் நீங்கள் பயப்படணுமா அப்படின்னா அது இல்லை. பயப்படணும் அப்படின்றத ஐயா சொல்லிட்டாங்க. ஒரு சின்ன கின்ஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க. அதாவது தவறு செய்யும்போது பயப்படணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ராவணன் முடிமாண்டதும் அப்படின்னு சொல்லுவாங்க. 12ஆம் வீட்டுக்கு வரும்போது தவறுகள் செய்யும்போது கண்டிப்பாக தண்டனை கிடைக்கத்தான் செய்யும். அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடல. தவறு செய்யாமல் நேர்மையாக உழைக்கும்போது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த ராசிக்கு பாதகாதிபதியாக சனி வருவார். அப்போது ரிஷபராசிக்காரங்க எப்போவுமே நேர்மையை கடைபிடிச்சே ஆகணும். தப்பு செஞ்சால் உடனே தண்டனை உண்டு அப்படிங்கிறது எப்போதும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த பாதகாதிபதியான சனி பகவான் இப்போ உங்களுக்கு 4ஆம் வீட்டை பார்க்குறார். அப்படின்னு என்ன செய்வார்னா, ஒரு கடனை கொடுத்து ஒரு வேதனை வலியோட வீட்டையும் கொடுத்துருவார். அப்போ வீடு கட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு. நல்ல வீடு கட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஏன்னா ரிஷபத்துக்கு 4ஆம் வீடு அப்படிங்கிறது சிம்ம வீடாக வரும். சிம்ம வீடு ஸ்திர வீடு, உறுதியான வீடு. நீங்கள் இன்றைக்கு கட்டக்கூடிய வீடு அப்படிங்கிறது 3-4 தலைமுறைக்கு கூட நிற்கும். ஏன்னா அது சிரராசி அப்படின்றதுனால. சிரராசி அப்படின்றது அசைவில்லாத ஒரு தன்மையும் மாற்றம் இல்லாத ஒரு தன்மையும் குறிக்கும். ஸோ அதனால் நீங்கள் வீடு கட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு. நல்ல வீடு கட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதுவும் உங்களுடைய தலைமுறைக்கான ஒரு வீடாக அது அமையப்போகுது. இதை நீங்கள் எப்படி கட்டணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது காலங்காலத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால நல்லா வாஸ்து பார்த்து வாஸ்து நிபுணர்களுக்கு அழைச்சி நல்ல வாஸ்துப்படி இருக்கா வீடு அப்படின்றத பார்த்து கட்டிக்கணும். ஏன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கே வாஸ்து சரியானபடி அமையிறதுக்கான அமைப்பு அப்படின்றது சற்று குறைவு தான். இதை நீங்கள் நல்லா ஆய்வு செஞ்சு பார்க்கணும். ஸோ இதனால் நீங்கள் வாஸ்து நிபுணர்களை வச்சு தான் வீடு கட்டணும். வீடு கட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதனால் இந்த ஒரு எச்சரிக்கை பதிவாக நான் இதை சொல்கிறேன். அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வை 6ஆம் வீட்டுக்கு விழுகுது, 8ஆம் வீட்டுக்கு விழுகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா 10ஆம் வீட்டுக்கு விழுகுது. 6, 8, 10 பாவங்களை ஒரு சேர குரு பகவான் பார்க்குறாரு. இதில் 8ஆம் வீடு அப்படிங்கிறது நிரந்தரமான நோய், பர்மனண்ட்டான நோய். ஒரு தலைவலி வருது உடனே சரியாகுதுன்னா அது 6ஆம் பாவம். ஒரு விஷயம் அது சரி பண்ண முடியாமல் நீண்ட காலத்துக்கு தொடர்ச்சியாக இருக்குது அப்படின்னா அது 8ஆம் பாவத்தினுடைய ஒரு விஷயம், தீர்க்க முடியாத விஷயம். அதனால தான் அது ஆயுள் ஸ்தானம் அப்படி சொல்கிறாங்க. ஆயுள் வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதுனால. இப்போ அந்த 8ஆம் வீட்டை குரு பார்க்குறதுனால நீங்கள் நீண்ட காலமாக மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மருந்துக்கு ஒரு முடிவு வரும். மேலும் 6ஆம் பாவத்தில் கேது. 6ஆம் பாவம்ன்றது நோய்க்கான பாவகம். அங்கே கேது வருதுன்றது அந்த நோயை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய நேரம் வந்தாச்சு உங்களுக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். ஒரு நெகட்டிவ் இருக்குது, ஒரு பாசிட்டிவ் இருக்குது. பொதுவாகவே ரிஷபராசியை பொறுத்தவரைக்கு 6ஆம் வீடு உழைப்பை குறிக்கும். ரிஷப ராசிக்காரர்கள் உழைப்புக்காகவே பிறந்தவர்கள், மாற்றத்தை விரும்பாதவர்கள். ஏன்னா இந்த ராசியினுடைய உருவத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த சந்திரன், ரோகிணி, கிருத்திகை, அதே மாதிரி மிருகஷிடம் நட்சத்திரங்களில் போகும்போது அந்த வானத்தை பார்த்தோம்னா ஒரு வடிவம் தெரியும். அது ஒரு காளை மாட்டினுடைய ஒரு வடிவம் தெரியும் நமக்கு. இந்த காளை மாட்டினுடைய குணாதிசயங்கள் நமக்கு சிந்தித்தோம் அப்படின்னா,
ஒரு விவசாயி இருக்கார், மாட்டை ஓட்டிகிட்டு போகிறாரு, வயலில் நாள் முழுக்க விவசாயம் பண்ணுறாரு. சரி, அந்த மாடை பிடிச்சிட்டு ரிட்டர்ன் வரும்போது இந்த விவசாயி அசந்து தூங்கிட்டாலும் அந்த நாள் முழுக்க அந்த உழைச்ச மாடு அந்த விவசாயியை தூங்கிட்டாலும் கூட அந்த மாட்டோடு கொண்டு வந்து வீட்டில் தான் சேர்க்கும். அது மாதிரியான விசுவாசத்துக்கு பிறந்தவர்கள் நீங்கள் ரிஷபராசிக்காரங்க. அந்த விசுவாசம் உங்களை எப்போவுமே உயர்த்திக்கிட்டே இருக்கும். இந்த நேரம் அப்படிங்கிறது நீங்கள் உழைக்க வேண்டிய நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் உழைக்கக்கூடிய உழைப்பு அப்படிங்கிறது வாழ்நாள் முழுக்க ஒரு நன்மையை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். நீங்கள் மாற்றத்தை விரும்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறதுனால நீங்கள் ஒரு இடத்துல தொடர்ச்சியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா பணி உயர்வு, பதவி உயர்வு, வேலையில் ஒரு சம்பள உயர்வு அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும். எதனால் அப்படின்னு சொன்னீங்கன்னா 6ஆம் பாவத்தை குரு பார்க்குறாரு. 6ஆம் பாவம் உழைப்பு. அந்த உழைப்பில் வருமானத்தை உயர்த்தி கொடுத்தார். நீங்கள் இப்போ செய்கிற வேலையிலேருந்து ஒரு உயர்வு கொடுப்பாரு. அதே மாதிரி 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 8ஆம் இடம் கடின உழைப்பு. 6ஆம் இடம் உழைப்பு அப்படின்னு சொன்னோம்னா 8ஆம் இடம் கடின உழைப்பு. நீ இருக்கிற பதவியிலேருந்து ஒரு உயர்ந்த பதவிக்கு போகிறதுக்கு இந்த குரு பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் கடனை கொடுப்பார், வீட்டை கொடுப்பார், வலி வேதனைகளை கொடுப்பார். ஏன்னா கர்மச்சனி அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்க தான் செய்யும். 12ஆம் இடத்துல ராகு அப்படிங்கிறதுனாலையும். ஆனால் இந்த உழைப்பு உங்களை உயர்த்த போகுது. இந்த வருஷத்தில் இந்த குரு பேச்சில் உங்களை உயர்த்த போகுது. அதே நேரத்தில் விரைய குரு, விரைய ராகு. இந்த ராகு பகவான் அப்படின்றவர் ஐயா சொன்னாங்க, ராகு பகவான் வந்து வெளிநாட்டில் இருக்கவங்க அப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது உண்மைதான். அதே நேரத்தில் ராகு பகவானுடைய வேலையே என்ன அப்படின்னா அலைச்சல் பயணங்களை கொடுத்துக்கிட்டே இருக்க தான் அவருடைய வேலையை. அப்போ பயணங்களில் தொழில் செய்கிறவங்க, பயணங்கள் தான் உங்களுடைய தொழில் அப்படின்னா இந்த தொழில் உங்களுக்கு சூப்பராக அந்த அக்டோபர் மாதம் வரைக்கும் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா குரு கூடவே இருக்கார், ராகு கூடவே இருக்கார். அப்போ அந்த ராகுனுடைய வேலையை நல்லா பிரம்மாண்டப்படுத்தி கொடுத்துருவார் குரு. ராகு பிரம்மாண்ட கிரகம், அலைச்சல் பயணங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதன் மூலம் ஒரு வருமானத்தையும் கொடுப்பார். சும்மா அலைய விட்டுட்டு வருமானம் இல்லாமல் பண்ண மாட்டார். ஒரு பயணம், அது மூலம் வருமானம். அது 12ஆம் இடம் அப்படின்றதுனால நீங்கள் லாங் டைம் அப்படி 12ஆம் இடம் அப்படின்றது லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். நீங்கள் லாங் டைமாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த நேரத்தில் பண்ணிடுங்க. இந்த அக்டோபர் மாதத்துக்குள்ளே பண்ணிடுங்க. அது ஒரு நல்ல வருமானத்தை காலங்காலத்தும் கொடுக்கும். தலைமுறைக்கே அது வந்து ஒரு நல்ல வருமானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த முயற்சி இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த டைமில் செய்யுங்க. காலம் தாழ்த்த வேண்டாம். நேரம் அதுக்கான நேரம் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த ராகு பயிற்சிக்கு முன்னாடி அதை செஞ்சுருங்க. அதே மாதிரி இந்த கேது பகவான் 6ல் இருக்கும் காலத்திலேயே நீங்கள் வந்து இந்த நோய் நொடி ஆரோக்கிய பிரச்சனைலாம் சரி பண்ணிக்கோங்க. ஏன்னா சரியாக வேண்டிய நேரம் இது. கண்டிப்பாக சரியாயிடும். உடம்பு பிரச்சனை இந்த கேது பயிற்சிக்கு முன்னாடி உங்களுக்கு சரியாயிருக்கும் அப்படின்றது உறுதியான விஷயம். இதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. அதே போல் 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 10ஆம் இடத்துல குரு பார்த்துறாரு அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல அமைப்பு. உத்தியோகத்துலேயோ வேலையிலையோ செய்கிற தொழிலையோ நல்ல ஒரு அமைப்பு. தொழில் பண்ணுறவங்க இந்த நேரத்தில் நல்லபடியாக தொழில் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி நல்லபடியாக வருமானத்தை ஈட்டிக்கலாம். வருமானத்துக்கு ரிஷபத்துக்கு எப்போதும் குறையில்லை, இப்போவும் குறையில்லை. ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு தன்னோட நண்பர்களை குடும்ப உறுப்பினர்கள் மாதிரி அனுசரித்து பழகுவாங்க. அதன் மூலமாக அவங்களுக்கு வருமானமும் கிடைக்கும். ஏன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு பழகிறதுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல இனிமையாக பழகக்கூடியவங்க. சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன் பழகுவதற்கு இனிமையானவர். அழகு, வாசனை பொருட்கள் இதுக்கெல்லாம் காரத்துவம் வாங்கின ஒரு கிரகம். அப்போ இந்த ரிஷபராசிக்காரங்க வாடிக்கையாளர்களை எளிதில் ஈர்ப்பாங்க. நிரந்தரமாக வச்சுக்கோங்க. ஏன்னா அது சிற வீடு. நிரந்தரமாக அந்த வாடிக்கையாளரை வச்சுக்கோங்க. அதனால் இந்த டைமில் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நல்ல நண்பர்களை சந்திங்க. நல்ல ஒரு தொழிலுக்கான அடித்தளத்தை போடுங்க. வீடு கட்டுறதா இருந்தாலும் வாகனம் மாற்றுறதா இருந்தாலும் கண்டிப்பாக இந்த டைமில் உங்களுக்கு வாகனம் மாறும். பழைய வாகனம் வச்சுருந்தீங்கன்னா அதை மாற்றுவீங்க. 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்படின்றதுனால கடன் வாங்கி தான் நீங்கள் வந்து வாகனம் வாங்க போகிறீங்க. இருக்கிற வாகனத்தை கொடுத்துட்டு கடன் வாங்கி ஒரு நல்ல வாகனமாக வாங்குவீங்க. இது நடக்கும், மாற்றிக்கோங்க. இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் கருமச்சனி அப்படிங்கிறது 12ல் ராகுன்றது தான் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். உடல் நோய்கள் வந்தால் சரியாயிடும் உடனே. அதுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இப்போ ஐயா சொன்னது மாதிரி ரிஷபம்னா காலம் தான். சிவன் எப்படி காலமெல்லாம் சிவனை காலை சுமந்து கொண்டு இருக்கின்றதோ அதே போல் இந்த ரிஷப ராசிக்காரர்கள் காலமெல்லாம் ஏதாவது ஒரு சுமையை சுமந்து கொண்டு தான் இருப்பார்கள். இவர்களை சுற்றிய ஒரு கூட்டம் இருக்குங்க. இவர்களை சுற்றியே ஒரு கலை சம்பந்தப்பட்ட கூட்டம் இருக்கும். இங்கே 4ஆம் இடமான அவருடைய பார்வை வரை சிம்மத்தில் படுது. ராசிக்கு 4ஆம் இடம். அப்போ தாயினுடைய உடல், வயிறு, தாயினுடைய சில பார்த்திங்களா இந்த வயிற்று எரிச்சல், இந்த மாதிரி தீராத வியாதி, இந்த மாதிரிலாம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கிறது நல்லாயிருக்கும்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து மற்றும் ஜோதிட நிபுணர் செஞ்சி வே சந்தான பாரதி அவர்கள் ரிஷபராசிக்குரிய குரு பெயர்ச்சி பலன்களை இப்போ விளக்க போகிறார். இந்த ரிஷபராசி என்பது காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் ராசி. மிக முக்கியமான கிரகமான நம் கண்ணால் பார்க்கக்கூடிய கிரகங்களில் 2 கிரகங்களில் ஒன்று சூரியன், சந்திரன். சந்திரன் உச்சம் பெறுகின்ற ரிஷபராசி இது மிக முக்கியமான ராசி. இதில் அடங்கும் நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம், ரோகிணி, கிருத்திகை. இந்த நட்சத்திரங்களை கொண்டு இந்த ரிஷபராசியில் கடவுள் அழகாக வடிவமைத்திருக்கிறார். இந்த ரிஷபராசியில் இந்த குரு பகவானவர் 12ஆம் இடத்துக்கு வருகிறார். ரிஷப ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய பார்வையாக 4, 6, 8, 10வது இடங்களை பார்க்கிறார். விரய குரு, விரயஸ்தானத்தில் இருக்கின்ற குரு பகவான் என்ன செய்வார் என்பதை மிக அழகாக நம்முடைய ஜோதிடர் ரங்கநாதன் மற்றும் தனபால் ஐயா அவர்கள் விளக்கினார்கள். இந்த விரய குரு என்பவர் நீங்கள் சம்பாதிக்கும் பணம், நீங்கள் சேமித்து வைக்கும் பணங்களை என்ன செய்வார்? விரயம் செய்வாரா? கண்டிப்பாக விரயம் செய்வார். அதை சமயோஜித புக்தி கொண்டு நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை ஒரு பொருளாக மாற்றுங்கள். நீங்கள் ஒரு லேண்ட் வாங்கிறது, ஒரு தங்கம் சேர்க்கறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ செய்யலாம். ஏன்னா விரயத்தில் குரு இருக்கும்போது, குரு தங்கத்துக்குரிய கிரகம், அது வந்து விரயம், கண்டிப்பாக தங்க விரயம் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பணம் வச்சு சேமிச்சிருந்தா கூட அதை வந்து நீங்கள் தங்கமாக மாற்றுங்க. லேண்ட் சம்மந்தப்பட்ட நிலம், ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வாங்குறது, அந்த மாதிரி பொருளாக வாங்கி வைக்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு மிகச்சரியான ஒரு விஷயமாக அமையும். ரிஷபராசி வந்து ஒரு முடிவுகளில் வந்து ஒரு சில சரணப்பட்டாலும் கடைசியில் அவங்களுடைய நோக்கம் வந்து நிறைவடையும் இந்த காலகட்டத்தில். அதனுடைய பார்வை பலன் பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் வீடு. ரிஷபராசி வந்து குரு பகவான் தங்களுடைய சுகஸ்தானம், வீடு, வண்டி, வாகனஸ்தானம் 4ஆம் இடத்தை பார்க்கும்போது சும்மா இருந்த வீடு கூட ஒரு மங்களகரமான மாறக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து ரிஷபராசிக்கு அமைய போகுது. 6ஆம் இடத்தையும் பார்க்குறம்போது ருணரோக நோய் இது சம்மந்தப்பட்ட குரு பார்க்கும்போது இவரால் இருந்த நோய் தாக்கும் போது தீரத்துக்கான வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. ஆல்ரெடி அங்கே இருக்கக்கூடிய கேது பகவான் அதுக்கான வழி வகுக்கிறார். 8ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம். ஆயுள் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது மன கஷ்டங்கள் நீங்கி மங்கள வாழ்வு பெறும். அது மட்டும் இல்லாமல் தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கும்போது தொழில் ஏற்பட்ட முடக்கங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரியாகி வரும். இத்தனை பார்வை பலமாக குரு அவர்கள் இந்த ரிஷபராசி கொடுத்துட்ருக்காரு. இந்த ரிஷபராசி வந்து வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நல்லபடியாக அவங்க வீடை பார்த்துக்கிறதும், வாஸ்துபடி ஒரு வீடு அமைக்கிறதும் வந்து ஒரு சரியான விஷயமா அமையுன்றாங்க சார் சொல்லியிருந்தார். அது மிக 100க்கு 100% உண்மை. ஏன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் ரங்கநாதன் சார் சொன்ன மாதிரி சிரமமான ஒரு வீடு அமைப்போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஏன்னா எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக மாற்றிடலாம். ஒரு வீடுன்னு கட்டிட்டா அது வந்து நம்ம அடுத்து நவுத்துறதோ இடிக்கிறதோ கஷ்டம். அதுவும் இந்த ஜாதக ரீதியாக கொடுத்துருக்க கொடுப்பினை ரீதியாக சரியான கட்டிடம், பல தலைமுறைகளுக்கு தாங்கக்கூடிய கட்டிடம் வந்து இப்போ அவங்களுக்கு அந்த கொடுப்பினை கிரகங்களும் இறைவனும் சேர்ந்து கொடுத்துருக்குற இந்த நேரத்தில் அதை சரியாக ஒரு வாஸ்து நிபுணர் வச்சு நீங்கள் அதை பார்த்து கட்டிக்கிறது, தோஷம் இல்லாமல் கட்டிக்கொள்வது உங்கள் வாழ்க்கைக்கு சிறப்பை தரும். இந்த ரிஷபராசிக்கு குருவினால் சகல நன்மைகளும் அடைய வாழ்த்துக்கள். இப்போ ரிஷபராசிக்குரிய குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி ஜோதிட ஆதித்ய ஐயா அவர்கள் விளக்க போகிறார். இப்போ அடுத்த ராசி நாம் பார்க்க போகிறது ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு வந்து விரைய குருவாக வரார். அந்த விரைய குரு எப்படி வர்றாருன்னா, அவங்க ராசிக்கு 8, 11 கூடியவர் 12ல் போய் மறைகிறார். மறைஞ்சு ராகு கூட சேர்ந்து தன்னோட பெயர்ச்சி ஸ்டார்ட் பண்ணுறார். அப்படி அந்த பெயர்ச்சியை ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் தன்னோட பார்வையை 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வையோட எந்த இடத்த பார்க்குறாருன்னா அவங்க ராசிக்கு 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க. இப்போ இதில் என்ன ஒரு விசேஷம்னா, 4ன்றது வந்து சுகஸ்தானம் சொல்லலாம், தாய்ஸ்தானம் சொல்லலாம். ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து விதமான சுகங்களும் அவனுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்குற இடத்த 4ஆம் இடத்துக்கு சொல்லலாம். அப்போ குரு அங்கே 4ஆம் இடத்த பார்க்கும்போது அவங்களுக்கு இவ்வளோ நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னென்ன மனம் இறுக்கம் எதனாலன்னா தன்னோட தாய் வழினால் நிறைய மனம் இறுக்கம் வந்திருக்கும். அந்த மனம் இறுக்கம் எப்படி இருக்குன்னா, பையன் சரியாக படிக்க மாட்டேன்றான், சொல்கிற பற்றி கேட்க மாட்டேறான்னு சொல்லி குழந்தைங்க வயசில். இதுவே ரொம்ப வயசான ஒரு அம்மா இருந்தால் தன்னோட பையன் வந்து என்னை பார்க்க மாட்டேன்றான், அவன் என்னை பிரித்து வச்சுருக்கான், என்னை ஓல்டு ஹோமேஜில் போய் சேர்க்குறான், அவனுக்கு வந்து என்னை பார்த்துக்கிறதுக்கு அவனுக்கு வந்து அக்கறை இல்லை, அந்த மாதிரி. ஆனால் இப்போ அந்த குரு 4ஆம் இடத்தை பார்க்கும்போது இப்போ அவனுக்கு அம்மா தான் தெய்வமாக தோணும். ஏன்னா அவன் போய் எங்கெங்கெல்லாம் போய் தன்னோட முயற்சிக்காக ட்ரை பண்ணுறாங்கன்னோ அந்த இடத்தெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்கள் அம்மாவை போய் கவனிப்பா, முதல்ல போய் அவங்கள பாருன்னுவாங்க.
இல்லைன்னா அவன் ரோட்டில் நடக்கும்போது சில வயதானவர்களை பார்க்கும்போது தன்னோட அம்மாவை நினப்பு அதிகமாக வரும். அதுக்கப்புறம் குரு தன்னோட 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கும்போது 6ன்றது ரோகம் சொல்லுவாங்க, சத்ருன்னு சொல்லுவாங்க, வம்புன்னு சொல்லுவாங்க, வழக்குன்னு சொல்லுவாங்க. இந்த எல்லா விஷயமும் எதிர்த்து இவ்வளோ நாள் வம்பு சண்டை, வீண் சண்டை இந்த மாதிரி வந்தவனுக்கு யோசிப்பான், நம்ம போய் சண்டை போடலாமா, நம்ம கோவத்தை காமிக்கலாமா. அப்போ இந்த இடத்துல அவன் கோவத்தை யோசிக்கிற மாதிரி அமைதியாக யோசிப்பாங்க. யோசித்து அந்த இடத்துல அவங்க காரியத்தை ஜெயம் பண்ணுவாங்க. அடுத்தது 8ஆம் இடம். 8ஆம் இடத்து ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு தன்னோட 9ஆம் பார்வையை பார்க்கும்போது இவங்க ஒரு முன்னாடி ஒரு நல்ல ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் இல்லை ஏதாச்சும் ஒரு LIC கம்பெனியில் இன்சூரன்ஸ் போட்டு டெவலப் பண்ணியிருந்தாங்களாம். இன்றைக்கி அந்த பணம் அவங்க விரைய பணமாக மாறும். அந்த குரு பார்க்கறதுனால ஆரம்பத்தில் 5%க்கு இன்ட்ரெஸ்ட் போட்டிருப்பாங்க, போக போக இன்றைக்கி 11% அளவுக்கு அது வளர்ந்துருக்கும். அந்த வட்டி விகிதம் வளர்ந்து அந்த பணத்தை அவங்க நல்லபடியாக விரயம் பண்ணாங்கன்னா இந்த 4ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அவங்க சாதிக்கலாம். ஸோ அதனால் இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த குரு விரய குருவாக சொல்கிறத விட சுகமான விரயமான ஒரு குருவாக இருக்கும். அருமையான விளக்கம் கொடுத்தார் ஆதித்யா ஐயா அவர்கள். குரு 4ஆம் இடம் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடம் 8ஆம் இடம் தனுசையும் பார்வை செய்கிறார். இங்கே கூடவே கேது இருக்கிற தொட்டு எதிராளிகிட்ட மோதனம்னா அவனுடைய பலத்தை அறியணும். அங்கே கேது பகவான் ஞானவாதி இல்லை, இவங்கிட்ட நம்ம போய் சண்டைக்கு போனால் நம்ம மண்டை உடஞ்சிடும் அப்படின்ற ஒரு பலத்தையும் கற்றுக் கொடுத்து விடுவார். யார் அங்கன்னா கேது. ராகு ஆர்ப்பாட்டமான அட்டகாசமான ஆர்ப்பாட்டமான கிரகம். ஒரு அவன்கிட்ட ஒன்றுமே இருக்காத விஷயம், ஆனால் ஒரு பெரிய அளவுக்கு அவனை பற்றிய ஒரு இமேஜை உற்பத்தி செஞ்சுடுவார். ஆனால் குரு என்ன செய்துடுவார், அடக்கி விடுவார். பயப்பட வேண்டாம், எல்லாம் கடன் வாங்கணும் அப்படின்னா கட்டுக்குள்ளே அடக்கி விடுவார். அதே போல் நோய்கள் மருத்துவத்திற்குரிய வழியும் தந்துவிடுவார். 8ஆம் இடம் அங்கே தன்னுடைய சொந்த வீட்டையே பார்க்கிறார். கடன் வாங்கினாலும் அடைச்சிடுவீங்க, பயப்பட வேண்டாம், அது சுப கடனாக தான் இருக்கும். ஒரே விஷயம், பெற்றோர்களை பேடி காக்கணும், பெற்றோர்களோட ஆசீர்வாதம் வாங்கணும், நல்ல ஒரு மருந்தாகவே இருக்குது. இப்போ வாஸ்து மனையடி சாஸ்திர நிபுணர் ஜோதிட ஆசிரியர் அருள்நிதி ஏழுமலை ஐயா அவர்கள் இப்போ ரிஷப ராசிக்குரிய விளக்கம் கொடுப்பார். இப்போ நம்ம குருபெயர்ச்சி பலன்களில் ரிஷப ராசிக்காக பார்க்குறோம். இப்போ இந்த இருக்கிறதுலே சிறப்பான ராசின்னு பார்த்தோன்னா ரிஷப ராசி ஒன்று தான் சிறப்பான ராசி. இதில் எப்படி ரிஷப ராசி சிறப்பான ராசின்னா, தேவகுரு அசுரகுருன்றதில்ல, அசுரகுரு சுக்கிர பகவான் இருக்குது அந்த ராசியில். இந்த ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு நல்ல லக்ஸுரியான ஒரு அழகான தோற்றமாக இருப்பாங்க. எவ்வளோ கோபம் வந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காமல் பேசக்கூடிய ஒரு தன்மையுள்ள ஒரு நல்ல ஒரு விஷயங்களாக இருப்பாங்க. இவங்களை சுற்றி எப்போவுமே ஒரு கூட்டம் அமைஞ்சிக்கிட்டே இருக்கும். இது இவங்களா தேடுறாங்களான்னா இல்லை, இது இவங்களுக்கு இயற்கையாகவே அமையிற ஒரு ராசி. அதில் இப்போ ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதால இது விரயகுருன்னு சொல்கிறாங்க. விரயகுருன்னு சொன்னாலும் இவங்களுக்கு விரயம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த விரயத்தை குரு எந்த இடத்துல தனிச்சிருந்தாலும் அந்த இடத்த பால் பண்ணுவார். அந்த வகையில் 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதால இப்போ இவங்களுக்கு விரயம் இல்லை. அதே சமயத்தில் அந்த குருவை ஞானக்காரனால் கேது பார்க்குறதால இவங்களுக்கு சிறப்பான நேரம் தான் இது. இதில் 4, 6, 8, 12 மறைவு ஸ்தானங்களை குரு பார்க்கறதாலும் இந்த 4ஆம் இடங்கிறது ஒரு லக்ஸரியான வாழ்க்கை. இப்போ இவங்களுக்கு விரயஸ்தானங்கள் இருக்கிறதுனால இவங்க வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம். இந்த சிறப்பான காலகட்டங்களில் வண்டி வாகனங்களை வாங்கிக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. ஆனால் கொஞ்சம் கவனமாக வாங்கினதில்லை. ஏன்னா விரயஸ்தானத்தில் குரு உட்காந்துருக்கு, அதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துகிட்டு பண்ணணும். அதே சமயத்தில் 6ஆம் இடத்துல கேது இருக்குது. நோய் தீர்றதுக்கான வழிகள் நிறைய இருக்குது. அதே சமயத்தில் எதிரிகள் கொஞ்சம் பலம் கூட தான் இருக்கும். கூட இருந்தாலும் இதை சமாளிக்கக்கூடிய ராகு இருக்கிறதால சமாளிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே சமயத்தில் 8ஆம் இடத்துல பார்வை இருக்குது, மறைவு ஸ்தானம். இந்த மறைவு ஸ்தானத்தை பார்க்குற குரு பார்க்குறதால இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை பெருசாக வரப்போகிறதில்லை. இவங்களுக்கு தொந்தரவு இல்லை. இதே சமயத்தில் தொழில்காரங்க நல்லா இருக்குது. 10ஆம் இடத்துல சனி இருக்கிறதால இவங்க தொழில் தாராளமாக பண்ணலாம், ஆனால் கவனத்தோடு பண்ணணும். வாழ்க்கை வளமுடன். அற்புதமாக ஐயா சொன்னாங்க. இப்போ இதில் நன்மைகள் எடுத்துக்கிட்டாலும் சரி, எதிர்மறையான பலன்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இதுக்கு ஒரு தீர்வு இருக்கும்ல. ரிஷப ராசிக்குரிய குரு பெயர்ச்சி பரிகாரங்கள் ஜோதிட ஐயா ஆதித்யா ஐயா அவர்கள் விளக்குவார். ரிஷப ராசிக்காரங்க இந்த குரு பெயர்ச்சிக்கு
ரிஷபராசிக்காரர்கள் இந்த குரு பெயர்ச்சிக்கு அவங்க செய்ய வேண்டிய எளிய பரிகாரம் என்னன்னா, அவங்க வீட்டு பக்கத்தில் இல்லைன்னா அவங்க வீட்டு தூரத்தில் முதல்ல விநாயகர் கோயில் இருந்ததுன்னா அந்த விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு தயிர் அபிஷேகத்தை வந்து கொடுக்கலாம். ஏன்னா குருவோட வாகனம் யானை. அந்த யானைக்கிட்ட போய் நம்ம நேராக போயிட்டு எதுவும் பண்ண முடியாது. இன்றைக்கி வந்து நீங்கள் யானைக்கிட்ட போனோம்னா எல்லாம் கோயிலுக்கு தான் போகணும். ஆனால் வந்து எல்லாருமே வந்து ஒரு கோயிலுக்கு போகணும்னா ட்ராவல் பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க, என்ன கஷ்டமாக இருக்குது, அது தள்ளி போகும். அப்போ உடனே என்ன ஒரு இமீடியட்டான ஒரு தீர்வு என்னன்னா, பக்கத்தில் இருக்கிற கோயில், அது விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு தயிர் அபிஷேகம் கொடுக்க சொல்லணும். அந்த தயிர் அபிஷேகம் அவங்களுக்கு தர அவங்களுக்கு எல்லா சுகமும் கிடைக்கும். முதல்ல வந்து மனம் இறுக்கம் வெளியிலேருந்து வருவாங்க. இந்த ரிஷப ராசிக்காரங்க வந்து ரொம்ப மன இறுக்கத்தில் தான் அதிகமாக இருக்காங்க. அந்த மன இறுக்கத்துலேருந்து வெளியில் வந்துட்டாவே அவங்க மன தெளிவு அடைவாங்க. அந்த மனம் தெளிவு அடைஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும். என்ன காரியத்துக்காக அவங்க டிப்ரெஷன் ஆகுறாங்களோ அந்த டிப்ரெஷன்லேருந்து மீண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு வந்து சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். அப்போ அதுக்கு பெஸ்ட்டு பரிகாரம் என்ன வந்து பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு தயிர் அபிஷேகம் கொடுங்க. அப்படி நாங்கள் வந்து வெளியில் போகணும், நாங்கள் வந்து ட்ராவல் அதிகமாக பண்ணுவோன்னா இப்போ பக்கத்தில் எந்த ஊரில் வந்து ஆண் யானை இல்லைன்னா பெண் யானை இருக்கிறதுக்கு கரும்பு தானமாக கொடுத்தோம்னா இந்த இதில் மீண்டு வருவாங்க. இதுவே நல்ல பரிகாரம். நன்றி, வணக்கம். அற்புதமான ஒரு ரிஷபராசிக்குரிய குரு பெயர்ச்சி பலன் சொன்னார். பொதுவாகவே அவர் வந்து யானைக்கு வந்து கரும்பு கட்டு வாங்கி கொடுக்கறது மிக சிறந்த பரிகாரம்னு சொன்னார். உண்மை. சனி பகவான் குருவை பார்வை செய்கிறார். அங்கே சனி குருவை பார்த்தாலும் குரு சனியை பார்த்தாலும் என்ன தோஷம் உண்டாகும்? பிரம்மஹத்தி. தெரிந்தோ தெரியாமலோ எத்தனையோ சிலர் கருக்கலைப்பு செய்திருந்தாலும், ஏதேனும் ஒரு பெண்ணின் வாழ்விற்கு பங்கம் விளைவித்திருந்தாலும், அவளுடைய சாபத்திற்கு ஆளாயிருந்தாலும் இந்த தோஷம் உருவாகும். அப்போ இந்த தோஷம் பார்த்திங்கன்னா பிரம்மஹத்தி தோஷமாக இருக்கட்டும், இப்போ நடக்குது. சனி குருவை பார்க்கிறார். இதுக்கு வந்து ஒரு எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னா, யானைக்கு கரும்பு கட்டு வாங்கும்போது இந்த தோஷம் குறையும். முடியல அப்படின்னா திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோயிலுக்கு போயிட்டு பிரம்மஹத்தி தோஷத்திற்குரிய நிவர்த்தியும் செய்யலாம். உண்மையில் ஒரு அற்புதமான பரிகாரம். யானைக்கு வந்து கரும்பு கட்டு வாங்கி கொடுக்கறது பிரம்மஹத்தி தோஷத்தை தீர்க்கக்கூடிய ஒரு பரிகாரத்தில் இதுவும் ஒன்று தான். திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோயிலில் போய்ட்டும் பிரம்மஹத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணலாம். இந்த குரு பெயர்ச்சி ரிஷபத்துக்கு பற்றிய பரிகாரங்களையும் ஒரு சில பரிகாரங்களை ஐயா ரங்கநாதன் ஐயா விளக்குவார். இப்போ ரிஷபராசி அப்படிங்கிறதுனால அது சந்திரன் ஆட்சி ஆகக்கூடிய ஒரு ராசி அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இங்கே தான் சந்திரன் உச்சமடைகிறார். சந்திரன் உச்சமடைகிறாரு, சுக்கிரன் ஆட்சி பலம் அடைகிறார். அப்போ சந்திரன் உச்சபலம் அடையக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால சந்திரனை தொட்டு தான் நம்ம பரிகாரத்தை எடுத்துக்கணும். அப்படிங்கிறதுனால நம்ம திங்கட்கிழமை அன்னைக்கு, வாரம் திங்கட்கிழமை வரும், திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் முதல் கோரையாக வரக்கூடியது சந்திர கோரையாக வரும். சூரிய உதயத்திலேருந்து ஒரு மணி நேரம் அந்த சந்திர ஓரை தான் ஓடும். இந்த நேரத்தில் சிவன் கோயிலில் உள்ள எந்த சிவன் ஆலயமாக இருந்தாலும் சரி, அங்கே உள்ள அம்பாளுக்கு உதிரிப்பூக்கள், வெள்ளை நிறத்தில் உள்ள உதிரிப்பூக்கள், குறிப்பாக மல்லிகை பூக்களால் அர்ச்சனை செஞ்சுக்கணும். இது சந்திரன் பாதிக்கப்பட்ட யார் வேணாலும் செய்யலாம், குறிப்பாக ரிஷபராசிக்காரங்க செய்யலாம். ஒரு நல்ல ஒரு தீர்வை இது கொடுக்கும். குறிப்பாக மன அழுத்தத்துலேருந்து வெளியில் வர வைக்கும். சந்திரன்றது மனோகாரகன் அப்படிங்கிறதுனால மன அழுத்தத்துலேருந்து, மன சம்மந்தப்பட்ட எந்த பாதிப்புகள் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம். ரிஷபராசிக்காரங்க இந்த ஒரு வருஷம் மன அழுத்தத்துக்குள்ளே இருப்பாங்க, மன இறுக்கத்துக்குள்ளே இருப்பாங்க. அப்படின்றதுனால இந்த பரிகாரத்தை அவங்க செஞ்சுக்கிறது மிக உத்தமமாக இருக்கும். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.